நிறைய பேர் 788 எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படிங்கறத கேக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்கே நீட் தமிழ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீட் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோஸ் இதை சூஸ் பண்ணீங்கன்னா இதான் 799 ஜாயின் பட்டன். கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க, 99401281 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா எங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீட் பிசிக்ஸ்க்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஐடியா சார் இந்த சாப்டர்ல போடுங்க, இந்த கான்செப்ட்ல போடுங்கிறீங்க. நமக்கு லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்ல போட முடியுது. அதுவே நீங்க ஆஃப்லைன்ல அட்மிஷன் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு 28 சாப்டர்ஸ்க்குமே மேக்ஸிமம் என்னெல்லாம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு 30 டேஸ்ல உங்களை டீச் பண்ணி ட்ரெயின் அப் பண்ண முடியும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் கொடுத்து அதுல ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா 100+ மார்க்ஸ் பிசிக்ஸ்ல எடுக்கிற 30 டேஸ்ல நீங்க போர்டுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை அப்படின்னாலும் பிசிக்ஸ்ல 100+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்களால ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, CC25 அப்படிங்கிறத போட்டு B3 CC25 கிராஷ் கோர்ஸ் 2025, B3 பேட்ச் 3 இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 37 தான் பாக்குறோம். இதுல வந்து பாருங்க வேவ் லெங்த் இன் டிரான்சிஷன். ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது அதனால கிடைக்கக்கூடிய வேவ் லெங்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து பாருங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன, வேவ் லெங்த் லாம்டா, வேவ் லெங்த் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன 1/r இன்டு n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் டிவைட் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர். நமக்கு வந்து என்னன்னா வேவ் நம்பருக்கான ஃபார்முலா இருக்குல்ல அதை அப்படியே வந்து ரிவர்ஸ்ல எழுதியிருக்கும். சரியா, வேவ் நம்பர் என்ன 1/λ is equal to r into 1/n1 square minus 1/n2 square வரும். அதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி லாம்டாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். என்ன 1/r into n1 square n2 square divided by n2 square minus n1 square. இப்போ வந்து பாருங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. If an electron in a hydrogen atom jumps from third orbit to the second orbit, it emits a photon of wavelength. அப்ப ஒரு ஹைட்ரஜன்ல என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் ஜம்ப்ஸ் ஃப்ரம் தேர்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட். ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் ஆட்டம்ல தேர்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப அது எமிட் பண்ணக்கூடிய போட்டானோட வேவ் லெங்த் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறத கொஸ்டின். இப்போ வந்து பாருங்க நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லிட்டேன், லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் 1/r இன்ட்டு எப்பயுமே வேவ் லெங்த்ல வந்து ஆரோட வேல்யூ கீழே டினாமினேட்டர்ல தான் வரும். நியூமரேட்டர்ல கொடுத்துதான் அதை சூஸ் பண்ணக்கூடாது. வேவ் நம்பர்னா நியூமரேட்டர்ல வரும். அதுவே வேவ் லெங்த் அப்படின்னா என்ன வரும், டினாமினேட்டர்ல இருந்து இந்த ஆரோட வேல்யூ வரும். ஓகே, அதுக்கு அடுத்து 1/r இன்ட்டு என்ன சொல்றாங்க n1 ஸ்கொயர். n1 வேல்யூ வந்து நமக்கு 2. சரியா, அப்ப 2 ஸ்கொயர் இன்ட்டு இது n2 வேல்யூ வந்து பாருங்க 3. அப்ப 3 ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். பாருங்க n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் டிவைட் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர். இதை போட்டு சிம்பிளை பண்ண என்ன வருது 1/r இன்ட்டு 2 ஸ்கொயர்னா என்ன வரும் 4 வரும். 3 ஸ்கொயர்னா 9 வரும். டிவைட் பை 9 மைனஸ் 4 போடுங்க. இப்போ 1/r இன்ட்டு 36 டிவைட் பை 5. அப்ப 36/5r அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 37 அப்படிங்கிறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க.